அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன நேம் பார்த்தீங்கன்னா சமீரா லேண்ட் டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிட். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சென்னையில் லொக்கேட்டாக இருக்குது. இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுற கம்பெனி. இவங்க என்ன டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா கிளியர் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் எங்கேயும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் டேரெக்டாக இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இவங்க என்ன டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ன்ற டெசிக்னேஷனுக்கு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது பெர்மனன்ட் பேசிஸில் தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா யூஜி டிகிரி கண்டிப்பாக அவங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் ஏஜ் 21 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 40 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இவங்க எத்தனை வேகன்சி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா 10 வேகன்சி ரெக்ரூட் பண்ணுறாங்க. அக்ராஸ் அந்த சென்னையில் இருக்க எல்லா இடத்துலையுமே அவங்க பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இவங்க ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னா மினிமம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கணும், மேக்ஸிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சேலரி பேக்கேஜ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் 18,000லேருந்து மேக்ஸிமம் 22,000 வரையும் அவங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் டேக் ஹோம் சேலரியாகவும் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு சேல்ஸ் நாலேஜ் தெரிக்கணும், கஸ்டமரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கன்வின்சிங் ஸ்கில் இருந்திருக்கணும், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு எந்த ஜெண்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முழுக்க மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இது எந்த லொக்கேஷனில் ஜாப் வாண்டட் போயிட்டுருக்குன்னா சென்னை லொக்கேஷனில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த லொக்கேஷன்லையும் கிடையாது. இயர் ஆஃப் பாசிங் ஆன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த மினிமம் ஏஜும் மினிமம் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஏஜும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கா சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கே சூட்டபிளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹெச்ஆரோடைய மெயில் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம், இந்த ஜாபில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், எப்போ இன்டர்வியூன்ற கிளியர் டீட்டெயில் கேட்டுட்டு அவங்க சொல்கிற டேட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலையுடன் திரும்பி வாங்க. அடுத்த வீடியோவில் நான் அவங்களையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.